எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. சார் படம் சூப்பராக இருந்துச்சு சார். ஒரு ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே பிரேக் ஆகலை. அடுத்து என்னங்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல விறுவிறுப்பாக இருக்குது. மிடில் கிளாஸ்க்கான ஒரு படம் சார். படம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரி தான் சார். அவர் எல்லாரையுமே லைக் அவருடைய எமோஷன் வந்து எல்லாரோட அந்த ஃபேமிலி மேன் மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு சார். படத்தை பாருங்களேன் சார். எல்லாத்தையும் நானே சொல்ல முடியாதுல்ல. ஸோ நீங்கள் பாருங்கள். அது பார்த்தாதே தெரியும். ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக இது ஃபேமிலி படம் தான். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால் அவர் எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவாக நடிச்சிருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்கு சார். சுகந்தி அக்கா சொன்னால் பக்காவாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. ரச்சகனில் வந்து அந்த கம்பெனி தான் அந்த படத்தை எடுத்திருக்குது. அந்த படத்தில் ஒரு பொண்ணை தொலைச்சிட்டு அதுலேருந்து தான் கதை போகும் இல்லையா, அதோட எஃபெக்ட் வந்து அப்படியே ஒரு குடும்ப தலைவனாக நடிச்சிருக்காரு. சூப்பர். முனிஷ்காந்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய தமிழ் திரையுலகம் அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவு பண்ணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவர் அவார்டு வாங்குவார். ஓகேவா? சூரி, யோகி பாபு இவங்களெல்லாம் பீட் பண்ணி வந்துருவாரு. யாரு? சூரி, யோகி பாபு எல்லாம் பீட் பண்ணி வந்துருவாரா? நான் வந்து சுகந்தி அக்காடா. நீ யாருடா சொல்லு. நீ திரை வெளிச்சம். உன் வெளிச்சத்தை சொல்லாத. உன் பேர் என்ன? உன் பேர் கார்த்திக்னா என் பேர் சுகந்தி. ஒரு சூரி வந்தாச்சு, ஒரு அப்படி ஒவ்வொருத்தரும் வந்தாச்சு. அவங்களோட இவங்க கம்பேர் பண்ண வேணாம். எல்லாருமே ஒவ்வொரு ஆளு தனி ஆளு தான். ஓகேவா? எல்லாரும் தனி மரம் தான் தோப்பாகும். ஓகேவா? அதனால யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. முனிஷ்காந்த் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்திருக்காருன்னு எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோடனே ஜூம் பண்ணி யோகி பாபுலாம் பெரிய ஆளாக வந்துட்டாரு. எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, எவ்வளோ ஏன் ஜி படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் எங்கள் சூரி. ஓகேவா? ஒருத்தரோட முன்னேற்றத்தை பாருங்க, அடுத்தவனோட முன்னேற்றத்தை அவனோட போய் திணிக்காதீங்க. தனித்தனி கருத்தா இருங்க. ஓகேவா? உருத்தா இருங்க. சூப்பர். டேரக்டருங்களுடைய நெக்ஸ்ட் படைப்பா நான் இதை பார்க்குறேன். ஹேண்ட்ஸ் ஆஃப் முனிஷ்கான் ஆக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹீரோ. பாத்திரமே நடிச்சிருக்காரு. பாத்திரத்துக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷன் அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்கணும். உணர்வுபூர்வமான ஒரு படம். அதான் ஒரு தமிழர்களுக்கான ஒரு அருமையான படம். இது எப்படி எடுத்துன்னு போய் எல்லார்கிட்டையும் சேருங்க. மிடில் கிளாஸ் படம் நல்லா இருக்குது. அதாவது இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபேமிலி மேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவர் 40 வயசு 30 வயசு இருக்கும், 2 பசங்க இருப்பாங்க, ஒய்ஃபு, இவங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு அப்பாவாகவும் இருந்து ஒரு ஹஸ்பண்டாகவும் இருந்து அந்த ஃபேமிலி குடும்ப தலைவனாக இருந்து எப்படி எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க. படத்தில் இவங்களுக்கு என்னென்னா, இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து வருது. அதை அவங்க ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்றதான் வந்து செகண்ட் ஆஃப். ஓகேவா? இதில் வந்து முனிஷ்காந்த் சாருடைய ஆக்டிங், அதாவது ஒரு சைடில் அவருக்குள்ளே இருக்க பெயினையும் காமிக்கணும், அதே மாதிரி அந்த சைடில் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒய்ஃப் சண்டை போடுவாங்க, எல்லாத்துக்குமே சண்டை போடுவாங்க. அந்த மாதிரியான ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ ஒரு 3-4 விஷயத்த 3-4 ஆங்கிளில் சூப்பராக வந்து அவர் சமாளிப்பார். அவரோட ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாரு. அது நல்லா இருந்துச்சு. இவருக்கு ஈக்குவலாக அந்த சைடில் வந்து விஜயலட்சுமி அவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவர் என்னதான் பண்ணாலுமே அவரோட பெயினை பார்க்காம அந்த சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து கோராக வந்து வரும். ஸோ இவங்க அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க. பட் அந்த சண்டையை வந்து அவர் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ ஈக்குவலாக 2 பேருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றது காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேராசை வந்து எங்கே போய் நிப்பாட்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. தர்மம் தலை காக்கும் அப்படின்றது தான் கிளைமேக்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லுவாங்க. பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பர் படம். சூப்பர் ஹிட்டுங்க. எல்லாம் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது. நிறைய நேரில் வந்து பாருங்கள். நல்லா இருக்குது. எல்லா தரத்து மக்களும் வந்து பார்க்கலாம். கருத்துள்ள படம். வந்து பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க படம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லா ஃபேமிலிஸும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறது மட்டும்தான் படம் இல்லை, சின்ன பட்ஜெட்லேயும் நல்ல படம் எடுக்க முடியுன்றத இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்க சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வரணும். மீண்டும் அது நாங்கள் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் ஒரு மலையாளத்தில் எடுத்திருந்தீங்கன்னா மலையாள திரையுலகம் பெருமளவு கொண்டாடி இருக்கும். இந்த தமிழ் திரையுலகமும் சரி, உங்களை மாதிரி ஊடகமும் சரி, இதை நிறைய கொண்டு போங்க. சாமானியர்கிட்ட கொண்டு போகும்போது அவர்கள் வாழ்க்கையோடு இது ரொம்பவும் கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுடைய பங்கு மிகவும் அவசியமானது. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நீங்களாம் ப்ரமோட் பண்ணணும். எல்லாரும் வந்து பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். அப்போ தான் இது மாதிரியான படங்கள் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் முன் வருவார்கள். நன்றி. முடிந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் கேரளா, இங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாமே வந்து கேரளா படம் நல்லா இருக்கு, தெலுங்கு படம் நல்லா இருக்கீங்க. இதேமாரி மிடில் கிளாஸ் படம் வந்து ரொம்ப நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கட்டபுளான சூட்டபுளான படம்.
அதனால் நீங்கள் யூடியூப் சேனல் அண்ட் அனதர் நீங்கள் சப்போர்ட் நியூஸ் ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பாருங்கள். இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். டைரக்டர் வந்து 15 வருஷம் உழைப்பில் இது முதல் படம் வந்திருக்கு. அவருக்கு முதல்ல இவரும் அந்த டாப் 10 டைரக்டர்ஸில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ள ஒரு டைரக்டர் தான். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். மிடில் கிளாஸ் கிடையாது இது, அதுக்கு மேலேன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங்கு உணர்வுபூர்வமாக எடுத்திருக்காங்க. டேரக்டரும் சரி ஹீரோவும் சரி ரொம்ப யதார்த்தமான நடக்கிற விஷயத்தை அப்படியே அந்த ஒரு சில விஷயம்லாம் நம்மளுக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சீட்டில் டைட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள், ஃபீல் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள், டீமுக்கு வாழ்த்துக்கள். அனைவருமே தமிழ்நாடு மக்கள் அனைவருமே இந்த படத்தை வந்து பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக எடுத்துருக்குறாங்க. நம்ம டேரக்டரும் சரி நம்ம முனிகாந்த் ஐயா வந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அனைவரும் கம்பல்சரி வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இது நன்றிங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்துட்டு தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு பப்ளிக் தான். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு தெரியாமல் வந்துட்டோம், ஒய்ஃப் பர்த்டேன்றதுனால. ஒரே ஒரு ரோதே அலோகேட் பண்ணியிருக்காங்க கமலா சினிமாஸில் பப்ளிக்கு. ஆனால் ஒரு சர்ப்ரைஸாக சடனாக தான் பிளான் பண்ணி வந்தோம். நிஜமாக எதிர்பார்க்கல இப்படி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த ப்ரொடியூசர் தான் இப்போ கூட பார்த்ததில் ஒரு ஜஸ்ட்டு பார்த்ததில் சொன்னேன், கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரோட முன்னாடி ராட்சசன் ஞாபகம் இருக்குது. அது மாதிரி நிறைய கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் டேரக்டரோட வந்துட்டு மைண்ட் ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எப்படி ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு ஹிட் ஆச்சோ அது மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் பண்ணணுமேன்றதுக்காக தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எல்லாரும் தயவு செஞ்சு தாராளமாக வந்து பார்க்கலாம். நல்ல படம். ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னம்னா ஒரு மனநிறைவு இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருமே நம்ம வந்து ஒருத்தருக்குள்ளே ஒரு எண்ண அலை இருக்கும். இதை மொத்தத்தையும் காட்சிப்படுத்தினது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அதனுடைய இயக்குனர் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு சராசரியாக நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை யதார்த்தமாக படம் பிடிச்சிருக்கிறாங்க, காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் இன்னும் அற்புதமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு படத்துக்கு வந்தோம்னா ஒரு நிறைவோடு போவோம். இந்த படத்தில் அந்த நிறைவு இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, செகண்ட் ஹாஃப் வந்து கதை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்தில். வந்து அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம கணிப்போம் இல்லையா, அந்த கணிப்பை வந்து உடைச்சி அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிறைவான படம். அந்த ஹீரோயினியோட கோபம் அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம். ஹீரோவோட அமைதி, அது எல்லார் வீட்லேயும் கணவன்மார்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைதி. ரொம்ப ரசிக்கும்படியாக ஒரு அற்புதமான படமாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக இருக்குது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட ஒரு சிறந்த படம் சமீபத்தில் நான் பார்க்கல. ரொம்ப அற்புதமான ஒரு படமாக இருக்குது. இந்த படக்குழுவுக்கு அனைவரின் சார்பாக, குறிப்பாக நான்லாம் ஒரு கிராமத்தான், கார்பரேட்டில் ஒர்க் பண்ணி 12 வருஷம் அதெல்லாம் விட்டுட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறேன். என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அனைத்து விவசாயிகளும் இதை கண்டிப்பாக பார்க்கணும். அற்புதமான ஒரு படமாக இருக்குது. இந்த படக்குழுவுக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.